வணக்கம். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த தொகுதி மறுவரை மசோதா தற்பொழுது தோல்வியடைந்திருக்கிறது. மசோதா வெற்றி பெற 2 பங்கு வாக்குகளாக 320 வாக்குகள் தேவை என்ற நிலையில் தற்பொழுது 278 பேர் மட்டுமே ஆதரவு தந்திருக்கின்றனர். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா வாக்கெடுப்பு தற்பொழுது தோல்வியடைந்திருக்கிறது. 489 பேர் தற்பொழுது இந்த மசோதா மீது வாக்களித்திருக்கிறார்கள். இதில் 278 பேர் ஆதரவாகவும் 211 பேர் எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் தற்பொழுது இந்த மசோதாவானது தோல்வியடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மசோதா தோல்வியடைந்திருப்பதனால் தற்பொழுது மத்திய அரசு கொண்டு வர இருந்த இந்த தொகுதி மறுவரை குறித்தான மசோதா தோல்வியடைந்திருக்கிறது. இது எதிர்கட்சிகளுக்கான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தமிழ்நாட்டில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. திமுகவிற்கு 22 எம்பிக்கள் ஆதரவு இருக்கிறது. திரிணாமுல் காங்கிரசுக்கு 28 எம்பிக்கள், அதே போன்று காங்கிரஸ் கட்சிக்கு 98 எம்பிக்கள் ஆதரவு இருக்கிறது. தற்பொழுது கூட்டணி கட்சிகள் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் சார்பில் இந்த மசோதாவானது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பாஜக அரசு திட்டமிட்டிருந்த இந்த மசோதா தோல்வி அடைந்திருப்பதனால் தற்பொழுது பாஜக அரசு அதிருப்தி அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நேற்று தமிழகத்தில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், அதே போன்ற தொகுதி மறுவரை மசோதா நகல் கிழித்தெடுப்பு, அதே போன்ற அந்த மசோதாவை பார்த்தோம்னால் தீயிட்டு கொளுத்தக்கூடிய காட்சிகள், ஒவ்வொரு வீட்டிலும் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் உள்ளிட்டவை தமிழ்நாடு இந்த மசோதா குறித்து தீவிர ஒரு எதிர்ப்பை ஆட்டியது குறிப்பிடத்தக்கது. தென்னிந்திய மாநிலங்களுக்கு போதிய அந்த இடஒதுக்கீடு என்பது கிடைக்காது, இதனால் நிதி பகிர்வு கிடைக்காது என்று கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தற்பொழுது மசோதா ஒருமனதாக தோல்வி அடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மசோதா தோல்வி அடைந்திருப்பதனால் தற்பொழுது திட்டமிட்டபடி பாஜக அரசு இந்த மசோதாவை செயல்படுத்த முடியாது என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் என்ன செய்வது என்பது குறித்து தற்பொழுது ஒன்றிய பாஜக அரசானது தற்பொழுது ஆலோசித்து வருகிறது. இந்த நிலையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒரு பதிவினை வெளியிட்டிருக்கிறார். டெல்லியை வீழ்த்தியது தமிழ்நாடு, டெல்லியின் ஆணவத்தையும் ஆணவத்துக்கு துணை போகும் அடிமைகளையும் ஏப்ரல் 23 அன்று ஒரு சேர வீழ்த்துவோம் என்றும் தற்பொழுது அவர் இந்த பதிவினை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.